கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள எக்ஸ் தள பதிவில், குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உடனடியாக கண்டுபிடித்து சட்டத்தின் பிடியில் நிறுத்தி கடும் தண்டனை வாங்கித்தர முதலமைச்சரை வலியுறுத்தியுள்ளார். மதுப்பழக்கமும் போதை கலாச்சாரமும் இத்தகைய கொடூரங்களுக்கு அடிப்படையாக இருக்கின்றன என்று குறிப்பிட்டுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, குற்றவாளிகளை கண்டுபிடித்து கூண்டில் ஏற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமாக தலைவர் ஜி.கே. வாசன் விமர்சித்துள்ளனர். இந்த ஆட்சி எவ்வளவு தூரம் மோசமான முறையில் காவல்துறை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். நாங்களாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், இந்தியாவிலேயே ஒரு பாதுகாப்பான நகரம், நாகரிகமான நகரம் கோயம்புத்தூர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அரங்கேறி இருப்பது என்பது இன்னைக்கு எல்லா பெற்றோர்களையும் கண்கலங்க வைக்கிறது, மனம் பத வைக்கிறது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு முழுமையாக கேட்டு இன்னைக்கு எங்களுடைய மாவட்டத்தில் அந்த சகோதரியை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 3க்கும் மேற்பட்டவர் இந்த மாதிரி பண்ணது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. கடுமையான நடவடிக்கை காவல்துறை இந்த அரசு எடுக்க வேண்டும். கண்டிப்பாக இது போன்ற நிகழ்ச்சி எங்கேயும் நடக்கூடாது. பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்ற பெருத்த சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை வேடிக்கை பார்த்து விட விரும்புகிறேன். தமிழில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறுவது மிகுந்த கவலை அளிப்பதாக கூறியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி. சண்முகம், இதை தடுத்து நிறுத்த தேவையான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த மனித மிருகங்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு தரமான மருத்துவமும் மனநல ஆலோசனையும் வழங்க வேண்டும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட 3 பேரை உடனடியாக கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாணவிக்கு கொடுமை விளைவித்த குற்றவாளிகளை உடனே கண்டுபிடித்து சட்டப்படி தண்டிக்க வேண்டும் என்று தவேக தலைவர் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.